இப்போ முதல் விஷயம் மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களை கரூர் போய் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரூர் போய் தான் பார்க்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 100% நீங்கள் சொல்றது சரியான முடிவு. அது டிலே ஆகிட்டே போகும்போது அடுத்த ப்ராசஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்குறேன். சரி, இந்த டிலே ஆகிற ப்ராசஸ் அடுத்த கட்டம் பண்ணுறதெல்லாம் ஓகே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் கோவமே வர மாட்டேங்குது? அவங்க ஏன் தலைவர் விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சென்னை வர அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க? யார் உனக்கு இதை சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தினத்தந்தியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. சக்திவேல் அப்படிங்கிற ஒரு குழந்தை இழந்த தந்தை ஒருத்தட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தாவேகா சார்பாக உங்களுக்கு அழைப்பு எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்று கேட்டிருக்காங்க. ஆமாங்க வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய குழந்தை தாரிகா அப்படிங்கிற ஒருத்தங்களை இழந்துட்டாங்க, அவரோட அப்பா தான் இவர். ஸோ நீங்க சென்னை போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க சில விஷயங்கள் சொன்னாங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இனிமே அவரை கஷ்டப்படுத்த வரும்போது நான் சென்னை போறேன், சென்னை போய் அவரை மீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அவர் எப்படி கன்வின்ஸ் ஆகிறாரு? இந்த மாதிரி 41 குடும்பங்கள் கன்வின்ஸ் ஆகி வராங்கன்னா எப்படி கன்வின்ஸ் ஆகி வராங்க? உங்களுக்கும் வருது எனக்கும் வருது, நமக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு தான்? தகவல்கள் மட்டும்தான் வேறுபாடு. அவங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்றாங்க, அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க, இங்க வராங்க. ஆன்லைன் பாலிடிக்ஸ் ஆஃப்லைன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. ஆன்லைனில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க, ஆஃப்லைனில் நேர்மாறான ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி சொன்னபடி வெளியே வரமாட்டாரா விஜய்னு கேட்பாங்க, ஆஃப்லைனில் அதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. கரூர் போகிறதுக்கு விஜய்க்கு யார் தடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் கரூர் போகிறதுக்கு ஆஃப்லைனில் என்னென்ன பண்ணுமோ அத்தனை பண்ணுவாங்க. மண்டபம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, கொடுக்குற இடம் வந்து ஒரு திறந்த வெளி இடமா பார்த்து கொடுக்குறது, 41 குடும்பங்களை நம்ம போய் மீட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்குறது, இந்த மாதிரி ஆஃப்லைனில் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அரசாங்கம் இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு, போலீஸ் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, மாவட்ட நிர்வாகம் இருக்கு. நம்மள்ட்ட நம்ம கட்சிக்கார நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க சொல்ற இவ்வளவு செட் ஆஃப் இருக்கக்கூடியவங்கள நம்ம கட்சி நிர்வாகிகள் மட்டும் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஆஃப்லைன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆன்லைன்ல பண்ற பிரச்சனை வேற, ஆஃப்லைன்ல. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ வீடியோல உட்கார்ந்து பேசுறத ஒரு பிரஸ் மீட் வச்சு விளக்கமா அடிச்சா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பேசுற அத்தனையுமே வாய்மொழி உத்தரவுகள் தான், எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் கிடையாது. எழுதி வந்து இதை மறுத்தாங்கன்னா நம்ம அந்த லெட்டர் பெற வெளியில. அங்க பாருங்க, அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்களோட டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய முரண்பாடு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயத்தையும் பார்க்கறாரு, ஆஃப்லைன்ல வரக்கூடிய விஷயத்தையும் பார்க்கறாரு, கம்பேர் பண்ணி முடிவு எடுக்கிறார். உங்களுக்கு ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தெரியாதனால நீங்க பண்றது தப்பு தப்பு தப்புன்னு அவரை வந்து குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் அவ்வளவுதான்.